நல்ல ரிலேஷன்ஷிப்ல எங்க வந்து அது பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பேசிட்டே இருந்தாலும் லவ்ன்றாங்க, பேசாம இருந்தாலும் லவ் தான்றாங்க. அது அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து இல்ல. நமக்காக இவன் இருக்கா, இவளுக்காக நம்ம இருக்கோம் அந்த மாதிரி. சோ பேசாம இருக்க கேப்ல ஊர் சுத்துறதோ, அது இப்ப கேட்டா அதை ஒரு ட்ரெண்டா சொல்றாங்க. ஒரு 6 மாசம் ரிலேஷன்ஷிப்ல இருந்த போயிடுச்சு அந்த மாதிரி. சோ என்ன கேட்டா லைக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இல்லாம நீ என்னதான் திட்டினாலுமே அடிச்சாலும் நமக்கு தான் அவ. அது இல்லைன்னா அது உடஞ்சு போய் கேட்டா அண்டர்ஸ்டாண்டிங்கிறது லவ்வுக்கு ஒரு ஆணிவேறு மாதிரி. அது லவ்வுக்கு மட்டும் இல்லை, மேரேஜுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். ஏண்டா லவ் பண்ணால் பேசிகிட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதான் லவ் வாரா? அப்போ லாங் டிஸ்டன்ஸ் லவ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் என்னடா கதை? இந்த டூப்ளிகேட் பசங்க இருக்கானுங்களா, லவ் பண்ணுவானுங்க, 4 மாதம் 3 மாதம் நல்லா ஜாலியாக சுற்றுவானுங்க. திடீர்னு ஒரு வாரம் இல்லை 1 மாதம் கண்டுக்கலன்னு வச்சுக்கலேன், பிரேக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஆள் தாங்குவாங்க. இதில் எங்கே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது? அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, டெய்லியும் பார்க்கணும், டெய்லியும் பேசணும், டெய்லியும் மெசேஜ் பண்ணணும், டெய்லியும் மொக்க போட்டு சாகணும். அப்படி பண்ணாதான் அது லவ், இல்லைன்னா லவ்வே இல்லையா. லவ் பண்ணுறவங்க யாராவது ஒருத்தங்க அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் இறங்கினா கூட அதான் ஒருத்தன் உங்கள் லவ்வில் கொளுத்து விட்டு விளையாடுவான். அதனால் என்ன சொல்கிறேன்னா, லவ்வில் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஆனாலும் ஏதானாலும் எந்த சுச்சுவேஷன்லையும் உனக்குன்னா எனக்கு நீ நினைக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான் கடைசி வரையும் அந்த லவ்வை மேரேஜ் வரையும் கொண்டு போகுது என்னோட கருத்து.